வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த துளாராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. சமீப காலமாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வராங்க இந்த துளாராசிக்காரங்க. ஏன்னா சனி பகவானும் பெரிய டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல இல்லை, தசாபுத்தி ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த துளாராசிக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆகுது, ஒரு நல்ல பலனை கொடுக்குமா? ஏன்னா 80 நாட்கள் இப்போ வக்கர நிவர்த்தியான பிறகு உச்ச வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி 80 நாட்கள் அங்கே இருப்பார். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்களோட பார்வையில் எப்படி இருக்கும்? இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னாலே இவங்க முக்கியமாக ஒரு 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்ன, எந்த கிரகம் எப்படி இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அகலக்கால் வைக்கக்கூடாது. கடன் சுமை தான் அவங்களுக்கு பெரிய மாற்றமே கொடுக்கக்கூடியது கடன் சுமை தான். ஏன்னா இந்த குரு பகவான் 3 6 கூடையவர். முயற்சி மூலமாக கடனை கொடுப்பார், இல்லை கடன் மூலமாக முயற்சிகளை முறியடிக்க வைப்பார். ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக நடக்கும், ஒன்று நெகட்டிவாக நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் இல்லைன்னே சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு கடனில் தான் அவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு கடன் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதான் என்ன. அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் அப்படிங்கும்போது இவர் வக்கரமாக இருக்கும்போது ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த துலாம் ராசி நேரில் இவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி இதுங்கிறதுனால ராசிநாதன் அப்படிங்கிறதுனால இவருக்கு பகை கிரகம் குரு அப்படிங்கிறனால அவர் வக்கரமாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவாக நடக்கலை. ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவாகவும் நடக்கலை, பாசிட்டிவாகவும் நடக்கலை. ஏதோ சர்வே பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு, அவ்வளோதான். உத்தியோகத்தில் உயர்வுகள் அதெல்லாம் வரல. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன். சாதாரணமாகவே தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இவங்க கூட்டாளிகள் அவ்வளோவா இது பண்ணக்கூடாது. ஆனாலும் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கலை. இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா என்னோட பார்வையில் பார்த்திங்கன்னா குரு சுபகிரகம். இந்த ராசிக்கு ஒரு பகை கிரகம் அப்படின்னாலும் குரு சுபம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சுபகிரகம் நல்ல இடத்துல இருந்தால் ஸ்தான பலம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கும்போதே உங்களுக்கே தெரியும், ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே விசேஷம். அப்படின்னு என்னென்னா ஓடி போகிறது அப்படிங்கிறத விட அவங்க அங்கே இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னாலே அவங்க பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு. அப்போ இந்த 9ஆம் இடத்துல வர குரு கண்டிப்பாக அவருக்கு பெரிய மாறுதலை கொடுப்பாங்க. ஏன்னா 5ஆம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. கண்டிப்பாக மனசில் கவலைகளே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வக்கரமடைஞ்ச கிரகம் பார்க்குறதும் வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோடு பார்க்குற கிரகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ முயற்சியும் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். படிக்காத குழந்தைகள், இவங்களோட குழந்தைகள்லாம் சரியாக படிக்கலை அப்படின்னா படிக்கிற ஒரு அம்சம் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க, இல்லை படிப்புலேயே ஒரு சில பேர் டல்லாக இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு படிக்கிற காலகட்டம் அப்படிங்கும்போதே துலாம் ராசினியர்கள் ஓரளவுக்கு படிப்பாங்க. ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் தடை இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று அவங்க அப்பாவோட இடமாறுதலுக்காக வேறு இடத்துக்கு போகிற மாதிரி அப்போ படிப்பு இவங்களுக்கு தடைப்படும். அப்போ அந்த மீறி அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல அவருக்கு நல்ல பாக்கியத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் திருமணமாகி ஒரு சில பேர் கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள், இல்லை 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தமாக இப்போ இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி, குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு? ஏன்னா குரு தான் குரு பலம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு. 2வது திருமணத்துக்கு அதுதான். இப்போ தசாபுதி ரீதியாக நல்லா இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு குரு பலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கலாம்? இப்போ 2ஆம் திருமணம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்க திருமணத்திற்கு இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண யோகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அவர் 10ஆம் இடத்துக்கு உச்சம் அடையும் போது அவரோட பார்வை குடும்பஸ்தானத்தில் விழும். அப்போ கண்டிப்பாக குடும்பம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ இந்த நிச்சயதார்த்தம் இதெல்லாம் இப்போ பேசி முடிச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷம். அப்போ அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். இப்போ உடல் ஆரோக்கியம், பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம், இன்னொன்று கடன் பிரச்சனை, எல்லாமே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டது தான். இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 6 கூடிய கிரகம் குரு.
அவர் ரொம்ப நாளாக கடலில் இருக்கிறவங்களுக்கு, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, இல்லை ஆண்களுக்கு, பொதுவாகவே துலா ராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி. என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 3 6 கூடையவர் குரு பகவான், 3 6 கூடையவர். அப்போ இந்த 3 6ங்கும் போதே 6ஆம் இடத்து அதிபதி குருவோட நட்சத்திர சாரத்தில் தான், அந்த புனர்பூசத்தில் தான் அவர் குரு வக்ர நிவர்த்தி ஆறார். ஸோ கண்டிப்பாக நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், கடன் சுமை துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அது பெரிய அளவில் போகாமல் பார்த்துக்கணும். கடன் கொடுக்கறதுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கடன் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க போட்டி போட்டுன்னு வருவாங்க. ஏன்னா இவங்களோட முக அமைப்பே அப்படி. ஏன்னா இவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கடன் கொடுக்கறதுக்குனே வருவாங்க. அதை இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கடனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த காலகட்டம் இந்த தனக்காரகன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் சுமை குறையும். அற்புதமான ஒரு வருமானம் வரும். வருமானம் ஏதாவது உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிற உத்தியோகம் அப்படின்னாலே இந்த இன்சென்டிவ், போனஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உயர்வுகள், ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலதிபர்களுக்கும் அப்படி தான் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் தொழில் வியாபாரத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வரைச்ச லாபத்தை வச்சு கடன் அடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அரசியல்வாதி. அப்போ அரசியல்வாதி, இன்னொன்று வந்து கலைத்துறை நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசியல், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கலைத்துறை. இது ஏன் கேட்குறோம்னாக்கா, இது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறதுல வராது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். ஒருத்தர் அரசியலில் வந்து ஃபேமஸ் ஆகிறாலும் சரி, இன்னொன்று கலைத்துறையில் ஃபேமஸ் ஆனாலும் சரி, இந்த சோசியல் மீடியாலாம் இருக்குல்ல, திடீர்னு ஃபேமஸ் ஆகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் தான். இது ஒரு தசாபுத்தி ரீதியாக வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு சில பேர் வந்து வேலை அதிலேயே வந்து கொஞ்சம் பாதிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க துலாம் ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, துலாம் ராசி அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து கலைக்கே அது. அப்போ அந்த கலைத்துறையில் இருக்கிற அன்பர்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு போராட்டகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ட்ரபிள் இருக்கும். ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனோடனே அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய உச்சமடைந்த குரு அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அப்போ அந்த தொழில் ரீதியாக, அந்த கலைத்துறை ரீதியாக அவங்களுக்கு ஒரு இது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அரசியல்வாதிகள் அப்படின்னா அவங்க அமைதியாக தான் காயை நகர்த்தணும். அமைதியாக காயை நகர்த்தினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பரிகாரம் இந்த ராசிக்கு, அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பண்ணிங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனை, மன அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு தீரும் அப்படின்னா உங்களோட அனுபவத்தில் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். இவங்க கண்டிப்பாக வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வாராகி அம்மனை வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னாலே இந்த துலாம் ராசினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எந்த இதில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும், அரசியல்வாதிகளாகட்டும், கலைத்துறை ஆகட்டும், அவங்களுக்குலாம் ஒரு தைரியம் வேணும். ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு தைரியம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான். அப்படிங்கும்போது அதுவும் லாபாதிபதி பார்த்திங்கன்னா அவங்க ராசியில் தான் நீச்சம். என்ன, அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒரு டைலமா இருக்கும். இவங்க எப்படி நல்ல நம்ம தொட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்களாம் இந்த வாராகி வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னாலே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக கொடுப்பார். ஆக இந்த வாராகி வழிபாடை பண்ணினாங்களாலே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு 80 நாட்கள் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.